Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 8th standard English first midterm test model question paper பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம important questions அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அது முடிச்ச பிறகு நீங்கள் வந்து இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரல் பார்ட்லாம் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸோ கம்பல்சரி நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை நீங்களே வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் 50 மார்க்ஸு. நம்ம அதில் 7 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஜென்ரல் கிராமர் பார்ட்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் விஸ்பரிங்? விஸ்பரிங்கோட சினானம் கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் மர்மரிங். ரைட்டிங் இஸ் அ யூனிக் ஹாபி. அதாவது யூனிக்கோட சினானம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து யூனிக். சி ஆப்ஷன் அன்காமன். ஸோ அது ஒரு ஸ்பெஷல், யூனிக்ன்றது ஸ்பெஷலாக, ஸோ அன்காமன் சி ஆப்ஷன். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்ம என்னன்றதை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆன்டனிம்ஸ்ன்றது ஆப்போசிட்ஸாக. மாஸ்டர்டோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டு. ஸோ மாஸ்டர்னால் அவங்க நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருக்கவங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்னும் போது ஆப்ஷன் வந்து அன்ஸ்கில்டு. நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் அன்ஸ்கில்டு. யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப்-சென்டர்டோட ஆன்டனிம் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் ஜெனரஸ். தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ் நமக்கு புக் பேக்கில் இருக்கு இல்லைங்களா? விச் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் பிளட். ஸோ ஹோமோஃபோன்ஸ் வந்து ஹீ வில் பிளே த டேஷ் இன் த செகண்ட் பிளே. ROLE ROLL ரோல் பிளே ROLE வரும். ஓகேவா? ரோல் அப்படின்னும் போது ரோல் பண்ணுறதும் வரும், ரோல் நம்பர் வரும். ஸோ ROLE தான் இங்கே கரெக்ட் வேர்டு. ஐ டோன்ட் டேஷ் தி ஆன்சர். ஐ டோன்ட் நோ த ஆன்சர். நோ என்ன ஸ்பெல்லிங்? ஸோ இது ரெண்டுமே சேம் வருது இல்லையா? சவுண்டு NOன்றதும் நோ கிடையாது. KNOW அப்படின்னா தெரியும், தெரியாதுன்றதை மீன் பண்ணுது. ஸோ அங்கே ஐ டோன்ட் நோன்றது தெரியும் இல்லையா? ஸோ ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது இதோட ஆன்சர். ஸோ KNOW வரும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டு மேக் அ காம்பவுண்ட் வேர்ட். காம்பவுண்ட் வேர்ட்னா ஒரு வேர்டோட இன்னொரு வேர்டு ஆட் பண்ணுறது. விச் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் பிளட். பிளட்டோட எந்த அது ஆட் பண்ணால் காம்பவுண்ட் வேர்டு வரும்னா பிளட் பேங்க். சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு லைட்டுக்கு பிஃபோராக என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா சன்லைட். செகண்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன். அடுத்தது எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் GST கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அதோட எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங்கோட ஆன்சர். அடுத்து வாட் டிட் மீனாட்சி அம்மா டெல் ஹர் டாட்டர்? அதுக்கான ஆன்சர். மீனாட்சி அம்மாள் வந்து என்ன சொன்னாங்க? அந்த கொஷின் ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் நம்ம ரிப்பீட்டட் கொஷின்ஸும் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அவங்கவுங்க, ஏன்னா ஒருத்தர் ஒரு கைட் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை கிளாஸ் ஒர்க்கில் எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்து இந்த எனி டூ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணும்போது 3 கொஷினுக்குமே ஆன்சர் தரவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அப்ரிசியேஷன் கொஷினும் அதுக்கான ஆன்சர்ஸை டோட்டலாக தரவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் எனி டூ ஆஃப் த ஃபாலோயிங். 13th சேஞ்ச் த பொசசிவ் அட்ஜெக்டிவ் இன்டு பொசசிவ் ப்ரொனவுனாக மாற்றணும். மை புக் இஸ் நியூ. ஓகேங்களா? த புக் இஸ் த நியூ புக். மைன்றது பொசசிவ் ப்ரொனவுனில் என்னவா மாறும்னா மை புக் இஸ் நியூ. த நியூ புக் இஸ் மைன். MINE. திஸ் இஸ் மை பைசைக்கிள். திஸ் பைசைக்கிள் இஸ் மைன். ஓகேவா? ப்ரொனவுன் அந்த இடத்துல மைனாக மாறும். நெக்ஸ்ட்டு ரைட் 2 sentences கம்பேரிங் த திங்ஸ் கிவன் பிலோ. எலிஃபண்ட், கேட்டு, டாக்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. அ கேட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் அ டாக். An elephant is the strongest of the 3. And then deepum கொடுத்துருக்காங்க. ocean, river, lake. ஸோ நெக்ஸ்ட் ஓஷன், ரிவர், லேக்கு நமக்கு கொடுத்துருக்க அட்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டீப். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா ரிவர் இஸ் டீப். அடுத்து லேக் இஸ் டீப்பர் தேன் ரிவர். செகண்ட் கம்பேரிட்டிவ். நெக்ஸ்ட் சூப்பர்லேட்டிவில் பார்த்தீங்கன்னா ஓஷன் இஸ் த டீப்பஸ்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து 3 டிகிரிஸ்க்கும் நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ 14, 15 நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்து பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷின். இது ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஷின். நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின் மேக்ஸிமம் கவர் ஆகிடும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி போயமோட பேராகிராஃப் கொஷின் இது 5 மார்க்ஸ். செக்ஷன் 3 நமக்கு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை படித்து ஒரு லைன் பை லைனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆன்சர், கொஷின் ஆன்சர் படிங்க. சரிங்களா? நான் அப்படியே ஆன்சர் சொல்லிடுறேன். வாட் வாஸ் த நேம் ஆஃப் த பாய்? அந்த பாயோட நேம் என்னென்னா இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க பாயோட நேம் அருண். கொஷினை படிச்சிங்கன்னா நேம் ஆஃப் த பாய். இப்போ இந்த பேராகிராஃபை படித்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதில் அருண்ற நேமே மென்ஷன் பண்ணலை.
எப்படி மேம் ஆன்சர் அருண் வருது அப்படின்னா இந்த 5th கொஷனில் பாருங்கள், வாட் வேர் த திங்ஸ் அருண் நோட்டிஸ்ட் ஆன் தி பிளாட்ஃபார்ம், அதில் நேமை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, நேம் ஆஃப் த பாய் என்ன, ஆனால் இந்த இதில் வந்து அம்பாலா ஸ்டேஷனை பற்றி தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பாய் நேமு இதில் மென்ஷன் பண்ணல. பட் அந்த கொஷின்ஸில் மென்ஷன் பண்ணதை வச்சு நம்ம அதில் ஆன்சர் கொண்டு வரோம். சரிங்களா? கொஷின் 5ல் பார்த்தீங்கன்னா அந்த நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேர் வாஸ் ஹீ சிட்டிங், எங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அட் அம்பலா ஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு வாட் வாஸ் ஹீ வெயிட்டிங் ஃபார், ஏன் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா த நார்தர்ன் பவுண்ட் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வெயிட்டிங் ஃபார் த நார்தர்ன் பவுண்ட் ட்ரெயின். வாட் வாஸ் த ட்ரெயின் டியூ ஃபார் அரைவல் அப்படின்னா அட் மிட் நைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது கொஷினோடு எழுதணும். த ட்ரெயின் டியூ ஃபார் அரைவல் அட் அட் மிட் நைட் நமக்கு கொடுத்துருக்க டைமிங், டியூ டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, மிட் நைட். நெக்ஸ்ட்டு வாட் வேர் த திங்ஸ் அருண் நோட்டிஸ்ட் ஆன் தி பிளாட்ஃபார்ம், அதுக்கான ஆன்சர் என்னெல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா த புக் ஸ்டால், அடுத்து ஸ்ட்ரே டாக்ஸ் விச் அதாவது ஹி ஃபெட் ப்ரோக்கன் பிஸ்கெட்ஸ் அவன் கொடுத்தான் இல்லையா, அந்த ஸ்ட்ரே டாக்ஸ், and the trains coming and going were the things Arun noticed on the platform. ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 4 கம்ப்ளைனிங் லெட்டர். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் உங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடுங்க. மெமரி போயம் 5 மார்க் அழகாக ஈஸியாக போயம் நேம் எழுதுங்க, போயம் லைன்ஸ் எழுதுங்க, பங்க்சுவேஷன் மார்க்ஸ் ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது, வித் த ஆத்தர் நேம். 5 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடணும். பார்ட் 4 ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர், ஆர் யூ ஆல் அலோன் மை சன் அப்படின்னு கேட்குறது யாருன்னா த விமன் இன் த ஒயிட் சாரீ. இதுனா அந்த சப்ளிமெண்ட்ரி விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 இருக்குல்லையே, த விமன் இன் த ஒயிட் சாரீ. எஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, கேரக்டர் யார் சொன்னதுன்னா அருண். அடுத்து குட் பை மதர்னு யார் சொன்னாங்கன்னா அருண். அது எப்போனா அருண் எப்போ சொன்னாங்க குட் பை மதர்னா அட்ரஸிங் அந்த உமனை அட்ரஸ் பண்ணும்போது குட் பை மதர்னு சொன்னாங்க. அது சொன்னது வந்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கரில் அருண். ஐ எம் கிளாட் டு நோ தட் த விமன் இன் த ஒயிட் சாரீ, த விமன் இன் த ஒயிட் சாரீ. அடுத்து பேராகிராஃப் கொஷின் கார்டனிங், இதே மாதிரி தான் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கிவ் அ சூட்டபிள் டைட்டில் ஃபார் திஸ் பேசேஜ். ஸோ அப்சல்யூட்லி நமக்கு வந்து கார்டனிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, டைட்டில் வந்து கார்டனிங்னு போடலாம். ஒரு டிலைட்ஃபுல் பாஸ்ட் டைம், கார்டனிங் அ டிலைட்ஃபுல் பாஸ்ட் டைமே நம்ம டைட்டிலாக கொடுக்கலாம். வாட் இஸ் அ டிலைட்ஃபுல் பாஸ்ட் டைம், அவங்களுக்கு எது வந்து ரொம்ப டிலைட்ஃபுல் பாஸ்ட் டைமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிலைட்ஃபுல் பாஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து வேர் ஒன் க்ரோஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ். அடுத்தது வாட் இஸ் அ டிலைட், வாட் டு யூ நீட் டு செட் அப் அ கார்டன் ஆன் யுவர் ரூஃபில் என்னென்னலாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும்னா ஓல்டு பக்கெட்ஸ் ஆர் டப்ஸ், அடுத்து சம் மட் அண்ட் சீட்ஸ். ஓகேங்களா? இதில் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹூ கிவ்ஸ் யூ திங்ஸ் டு ப்ரொமோட் கார்டனிங், த ஹார்டிகல்ச்சரல் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி போயம் கொடுத்துருக்காங்க. போயமை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க. வை வாஸ் ஹீ ஓக்கன் அப், த மேன் அதாவது அவங்களோட அப்பா ஹிஸ் ஃபாதர், இந்த போயமில் படிச்சிங்கன்னா தெரியும், ஸ்ட்ரக் அ மேட்ச். வாஸ் ஹீ ஸ்லீப்பிங் தென், இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா, நோ ஹீ வாஸ் ஹாஃப் இன் ட்ரீம்ஸ் அண்ட் அவேக்கன்ட் அ லைட். ஓகேங்களா? ட்ரீம்ஸ்லேயே ஹாஃப் இன் ட்ரீம்ஸ் அண்ட் அவேக்கன் டு லைட். வாட் டிட் ஹீ சி, என்ன பார்த்தாங்க, ஹீ சா ஹிஸ் ஃபாதர்ஸ் ஹேண்ட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபயர், அந்த மேட்ச் லைட்டை வச்சு சொல்ல ஃபுல் ஆஃப் ஃபயர். வாட் டிட் த ஃபாதர் டூ, ஹீ ஸ்ட்ரக் அ மேட்ச் டு see his son ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி, அவங்க சன் வந்து தூங்குறாரா பீஸ்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி தான் அதுக்கான ஆன்சர். ஹீ ஸ்ட்ரக் அ மேட்ச் டு see his son ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் நியர்லி 8 to 10 கொஷின் பேப்பர் பாருங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைக்ஸ் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.